வணக்கம். நேத்து நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். ஆனா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகல. நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. 97 புள்ளிகள் வந்து இறக்கத்துல க்ளோஸ் ஆச்சு. அதேமாதிரி 24,487 அப்படின்றதுல வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 66,223ல முடிஞ்சது. 60 புள்ளிகள் வந்து டவுன். அதே பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 467 புள்ளிகள் இறங்கி 55,043 அப்படின்றதுல வந்து க்ளோஸ் ஆச்சு. லோ வந்து 24,465 வரைக்கும் போயிட்டு 24,487 வந்து க்ளோஸ் ஆச்சு. அதேமாதிரி நேற்று வந்து மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட அட்வான்ஸும் டிக்ளைன்ஸும் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று ரேஷியோவில் தான் இருந்தது. அட்வான்ஸ் பார்த்தோன்னா 1421 பங்குகள் என்எஸ்சியில் இருந்தது. டிக்ளைன்ஸ் பார்த்தா 1542 பங்குகள் டிக்ளைன்ஸாக இருந்தது. அதே மாதிரி 52 வாரம் ஹை பார்த்தா 36, 52 வாரம் லோ பார்த்தா 64, அப்பர் சர்க்கியூட் 97, லோயர் சர்க்கியூட் 45 அப்படின்றது இதில் தான் விதத்தில் இருந்தது. ஆனால் இருந்தாலும் வந்து நேற்று மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய இறக்கத்தில் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நேற்று ஒரு நல்ல இறக்கம். அதில் வந்து HDFC பேங்க் வந்து ஒரு 42 புள்ளிகள் இறக்கி விட்டது. ICICI பேங்க் பார்த்தோன்னா ஒரு 23 புள்ளிகள், பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு 14 புள்ளிகள், ரிலையன்ஸ் ஒரு 8 புள்ளிகள், இந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு 6 புள்ளிகள், கோட்டக் பேங்க் ஒரு 6 புள்ளிகள். கிட்டத்தட்ட இந்த 5 பங்குகளும் 90 புள்ளிகள் கிட்ட வந்து இந்த மார்க்கெட்டை இறக்கிய பங்குகளாக இருந்தது. அதே மாதிரி நேற்று வந்து நிஃப்டியில் வந்து 50 பங்குகளில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 19 பங்குகள் நேற்று வந்து பாசிட்டிவில் இருந்தது. 31 பங்குகள் வந்து நெகட்டிவ்ல இருந்து. நேற்று சாயந்தரம் பார்த்தோன்னா நம்மளோட CPI டேட்டா வந்திருக்கு. ஸோ நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட CPI டேட்டா வச்சு மார்க்கெட் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அமெரிக்காலையும் ஒரு CPI டேட்டா வந்திருக்கு. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ட்ரம்ப் வந்த பிறகு வந்து இன்ஃப்ளேஷன்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. இன்ஃப்ளேஷன்லாம் வந்து பெருசாக ஏறல. ஜெரம் பவல் வந்து அவர் ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து ரேட் கட் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு ட்ரம்ப்புக்கும் ஜெரம் பவலுக்கும் பெரிய சண்டை வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேட் கட்டில் ஸோ அந்த CPI டேட்டா வந்ததுனால அங்கே வந்து ரேட் கட் இருக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அமெரிக்கா மார்க்கெட் நேற்று க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல க்ளோசிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு. நேற்று எல்லாமே வந்து பாசிட்டிவ் க்ளோசிங். டவ் ஜோன்ஸ் பார்த்தோன்னா ஒரு 483 புள்ளிகள் வந்து அதிகரிச்சு க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் அதே மாதிரி 312 புள்ளிகள் அதிகரிச்சு க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 கிட்டத்தட்ட ஒரு 72 புள்ளிகள் வந்து அதிகரிச்சு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கான மார்க்கெட் இன்றைக்கி நமக்கு வந்து கொடுக்கும். நேற்று அமெரிக்கா க்ளோசிங் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டோட பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் மார்க்கெட் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ். நேற்று அதே மாதிரி ஜப்பான் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஜப்பானுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து போட்டு 15% டாரிஃப். ஸோ அது இல்லாமல் வந்து நேற்று வந்து ஜப்பானில் வந்து ஏற்றுமதியாகிற காருங்களுக்குலாம் வந்து அவருக்கு சில சலுகைகள்லாம் நேற்று வந்து அறிவிச்சிருக்காரு ட்ரம்ப். ஸோ அதனால் வந்து நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு ஜப்பான் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் ஆச்சு. அதே எல்லா மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட வந்து நேற்று வந்து ஒரு நல்லாவே இருந்தது. நேற்று ஏஷியன் மார்க்கெட்லாம் வந்து சைனா மார்க்கெட், ஹாங்ஸாங் மார்க்கெட் நல்லா இருந்தது. ஜெர்மனியோட டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து குறைஞ்சிருந்தது மார்க்கெட் வந்து க்ளோசிங். அப்போ லாக்ஸ் க்ளோசிங்கில் வந்து 56 புள்ளிகள் வந்து நேற்று வந்து இறங்கி க்ளோஸ் ஆச்சு. அதுமாதிரி ஹாங்காங் இண்டெக்ஸ் வந்து நல்லா இருந்தது நேற்று. ஆனால் நம்ம மார்க்கெட் இண்டெக்ஸ் மட்டும் இந்த க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென்ஷன்லேயே வந்து நேற்று வந்து க்ளோஸ் ஆச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்தா FII டேட்டா வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு FII நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3,399 கோடி ரூபாய் நேற்று செல் பண்ணியிருக்காங்க. DIs வந்து 3,508 கோடி ரூபாய்க்கு நேற்று வந்து பை பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 109 கோடி பையில் தான் இருந்திருக்கு. ஆனால் FISோட சேல் வந்து இந்த மார்க்கெட் வந்து பெரிய அளவில் இறக்கம். ஒரு நாள் மார்க்கெட்டில் வந்து நல்ல பெரிய ஏற்றம் இருந்ததுன்னா அடுத்த நாளே வந்து அதை விற்று லாபத்தை பார்த்துறாங்க பொழுது FIS. ஸோ அதனால் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் ஸ்டாண்டர்டாக வந்து நிற்க மாட்டேங்குது. ஸோ அந்த மார்க்கெட்டோட ஏற்றம் வந்து தொடர மாட்டேங்குது. நம்ம மார்க்கெட் பார்த்தோம்னா இன்றைக்கி நாளைக்கு மட்டும் தான் மார்க்கெட். வெள்ளிக்கிழமைக்கு நமக்கு மார்க்கெட் லீவு. ஸோ லாங் லீவ் வருது. வெள்ளி, சனி, ஞாயிறு மார்க்கெட் லீவு. ஸோ 3 நாள் தொடர்ந்து லீவ் வரதுனால நம்ம மார்க்கெட் வந்து அடுத்து வர இன்றைக்கும் நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி நாளைக்கும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆச்சு. மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மண்டே வந்து திரும்ப ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தொடர வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நம்ம வந்து அமெரிக்க அதிபர் நம்ம ட்ரம்ப் ஆகட்டும். ஸோ ட்ரம்ப் வந்து என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத பார்த்தா வந்து இந்த டாரிஃப் அப்படின்றது வந்து மார்க்கெட்டே டென்ஷனில் வச்சுருக்காரு. என்னடா இது நம்ம சைனாக்கெலாம் வந்து சைனாக்கு திரும்ப ஒரு 90 நாள் வந்து அவரோட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து மே மாதத்தில் ஒரு 145% வரைக்கும் தாரிஃப் போட்ட மனுஷன் திரும்ப வந்து 90 நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாரு. திரும்ப ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்தோன்னா அவர் திரும்ப வந்து சைனாக்கு வந்து ஒரு 90 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு நம்ம ட்ரம்ப் அவர்கள். என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைனாவுடைய முக்கியமான சில பொருட்கள்லாம் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு தேவை. அமெரிக்க அதிபருக்கு தேவைன்னு சொல்லலாம். அவர் வந்து பிஸ்னஸ் மேன் தானே. ஸோ அவர் அந்த பிஸ்னஸ் மைண்டை வச்சு நான் யாருக்கு எப்பப்போலாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு கரெக்டாக பண்ணுற மாதிரி தெரியுது. அவர் வரும்போதே வந்து சொல்லிட்டு தான் வந்தார் மகா அப்படின்னு சொல்லி ஒரு இது மேக் அமெரிக்கா கிரேட் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சு தான் அவர் வந்து அதிபரானார். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த இது வந்து அதனுடைய வாசகம் என்ன அப்படின்றது.
அவர் அந்த வாசகத்தை வச்சு தான் வந்து அமெரிக்காவை எப்படிலாம் வந்து வல்லரசு ஆக்குறது, நம்ம தான் வந்து நம்ம ஒன்றாவே இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம மைண்ட் செட்டில் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றது அவருடைய மூவெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. சரி நம்ம தான் அவருக்கு நம்ம இப்போ வந்து இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து தாரிஃப் போட்டிருக்காரு. அப்போ சைனா வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் வாங்கலையா பார்த்தா நம்மளோட ஒரு 25% ஆயில் வந்து சைனா வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் வாங்குறாங்க. ஸோ அப்போ சைனாவும் இந்தியாவும் கம்பேர் பண்ணும்போது சைனா வந்து அவங்க ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் வாங்குறது அதிகம், நம்ம இந்தியா வந்து அவங்களோட கம்மியாக தான் வாங்குகிறோம். ஆனால் தாரிஃப் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு 50% வந்து போட்டிருக்காரு. சைனாவுக்கு இது வரைக்கும் அந்த டீலை வந்து நம்ம சைன் பண்ணல. இப்போ அந்த டீலை வந்து திரும்ப 90 நாளைக்கு வந்து அவர் வந்து விலக்கி வச்சிருக்காரு. நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட நேற்று வந்து சொல்லிட்டாரு, எனக்கு வந்து ஒரு 90 நாளைக்கு நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன தெரியுது, சைனாவுடைய சில பொருட்கள் அவங்களுக்கு தேவைன்னு தெரியுது. அதனால சைனாவை வந்து இப்போ பகைச்சிக்கிட்டால் நம்மளுடைய நாட்டுக்கு வர சில பொருட்கள் வந்து தடைப்படும் அப்படின்றது அவர் வந்து ரொம்ப இதுவாக வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு சைனா கூட வந்து மோதலை வந்து அந்த மோதல் போக்க தவிர்த்துக்கிட்டு அவங்களோட ஒரு டீல் பேசி நல்ல ஒரு வியாபாரம் எனக்கு எதை போய்கிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரியுது. சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமெரிக்காவோட F-35 வந்து திருவனந்தபுரத்தில் வந்து இறங்கி வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ அது வந்து யூகேவோட பிளேன் வந்து அந்த யூகே வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போக பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவங்களால முடியல. ஒரு மாதம் கழிச்சு அந்த பிளேனை வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த F-35 பிளேனுக்கெலாம் வந்து முக்கியமாக வந்து என்ன தேவை அப்படின்னா சைனாவுடைய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் தேவை. ஸோ ஒரு பிளேனுக்கு வந்து எவ்வளோ ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா 400லேருந்து 450 கிலோ 500 கிலோ வரைக்கும் ஒரு பிளேன் ரெடி பண்ணுறதுக்கு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து யார் வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது சைனா வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. வேறு பெரிய நாடுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து இல்லை. ஒரு 100 கிலோ வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70லேருந்து 80 கிலோ சைனா தான் வந்து இது வந்து இந்த எலமெண்ட்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணுற ஒரு பெரிய நாடாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை பிரிக்கிறதுலேயும் வந்து சைனா தான் வந்து முதலிடத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் 100 கிலோ பிரிச்சிங்கன்னா 80லேருந்து 90 கிலோ வரைக்கும் அவங்க தான் வந்து அந்த மண்ணில் வந்து மினரல்ஸை பிரித்து எடுக்கிறதோட அந்த இதை வந்து அவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. மற்ற கண்ட்ரிலேருந்து கூட நீங்கள் வந்து இந்த மணல் தாது மணலாம் எடுத்து கொண்டு போனீங்கன்னா சைனாவில் கொண்டு போய் சைனாவில் இருந்து தான் பிரித்து திரும்ப வந்து அந்த நாடுகள் வந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ அந்த பிரிக்கிற வேலையும் வந்து சைனாவில் வந்து பெரிய லெவலில் நடக்குது. இந்தியா கிட்ட அவர் வந்து சைனாக்கு எதிராக வந்து தாரிஃப் போட்டார். 145% வந்து தாரிஃப் போடுறேன், சைனாவுக்கு வந்து விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். உடனே சைனா சொல்லிட்டாங்க, நீங்கள் எனக்கு விதிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் உங்கள் நாட்டுக்கு நாங்கள் ஏற்றுமதி பண்ணுற பொருளுக்கு நீங்கள் அங்கேருந்து அனுப்புகிற பொருளுக்கு நாங்களும் வந்து 100% வந்து தாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லி சைனாவில் வந்து சொன்னாங்க. அவர் உடனே பார்த்தார், என்னடா அது 100% தாரிஃப் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஏன்னா சைனாவை பகைச்சிக்கிட்டா அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வராது. இது வந்து ஒன்று சைனா வந்து 100% நாங்கள் வந்து தாரிஃப் வந்து உங்களுக்கு எதிராக போடுறோம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுற பொருட்கள்லாம் வந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முக்கியமான அவங்க சைனா வந்து கை வச்சது எதில் கை வச்சாங்க அப்படின்னா இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸில் கை வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 17 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 17 எலமெண்ட்ஸில் ஒரு 7 எலமெண்ட்ஸ் முக்கியமான ஒரு பொருள். இந்த முக்கியமான பொருள் அங்கே வந்து அமெரிக்காவுக்கு போகல அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க அமெரிக்காவில் வந்து ஜெட் என்ஜின், ஸோ அதாவது அந்த F-35 தேவைப்படுற ஜெட் என்ஜினுக்கு தேவைப்படுற நிறைய எலமெண்ட்ஸ், அப்புறம் அவங்க ஊரில் ரேடர்ஸ், சென்சர்ஸ், நேவிகேஷன், அந்த இது சப்மரைன்ஸ்க்கு, அப்புறம் வந்து மைக்ரோ சிப்ஸ் பண்ணுறாங்களா அதுக்கு, ஈவிஸு, ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப்ஸ், எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்ஸுக்கு, இது மாதிரி விண்ட் டர்பைன்ஸுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுற ஒரு பொருள். இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து உடனே வந்து ஃபஸ்ட்டு கை வச்சது வந்து சைனா வந்து இந்த ரேர் எர்த்தில் கை வச்சு நிப்பாட்டிட்டாங்க. அவங்க வந்து ஒரு 7 பொருளை வந்து நாங்கள் வந்து சுத்தமாக பேன் பண்ணுறோம். அது இல்லாமல் மீதி ஒரு 10 பொருளை வந்து நாங்கள் வந்து ஒரு யாருக்கு தேவையோ கொஞ்சம் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 25% 50% பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கை வைக்கவும் அமெரிக்கா வந்து பார்த்தாங்க. ஐயோ, இது வந்து பெரிய பிரச்சனை, சிக்கலை வந்து முடியும்னு சொல்லி உடனே அவங்க அமெரிக்காவில் இருக்கிற தொழிலதிபர்லாம் வந்து நேராக வந்து ட்ரம்ப்பை பார்த்து, ஸோ யாரெல்லாம் பார்த்து நினச்சிருந்தா ஆப்பிள், இன்டெல், என்விடியா, லாக்கிட் மார்டின், அப்புறம் வந்து GE, சிமெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த லாக்கிட் மார்டின்லாம் பார்த்தா டிஃபென்ஸ் துறைக்கெல்லாம் வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா டிஃபென்ஸ் துறை இல்லைன்னு சொல்லி வச்சுக்கலாமே. அந்தளவுக்கு வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து டிஃபென்ஸ் துறைக்கு தேவை. அவங்களுடைய டிஃபென்ஸில் வந்து கிட்டத்தட்ட இந்த ரேர் எர்த் எலமெண்ட் யூஸ் பண்ணால் தான் டிஃபென்ஸ் துறையில் நம்ம எல்லா நாட்டுக்குமே சரி டிஃபென்ஸில் வந்து இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் யூசேஜ் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் 7 பொருட்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. இதில் வந்து ஜெட் இன்ஜினுக்கு தேவையான
தாது இருந்தால் தான் ஜெட் இன்ஜின் ரெடி பண்ண முடியும். அதுமாரி ரேடார்ஸ்க்கு ரெடி பண்ண முடியும், சென்சார் ரெடி பண்ண முடியும், சப்மரைன்ஸ் ரெடி பண்ண முடியும், EV ரெடி பண்ண முடியும். இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் ரெடி ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து அமெரிக்கா வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதத்துலேயே வந்து பெரிய அளவில் வந்து அடி விழ ஆரம்பிச்சிருச்சு சைனா நிப்பாட்டம். அதனால் இப்போ சைனா கிட்ட வந்து ரொம்ப இணக்கமாக போகிற மாதிரி அவங்க வந்து பேசி சைனா கிட்ட வந்து இந்த டீல் போட்டு திரும்ப வந்து சைனா கிட்ட வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சைனா கிட்ட வந்து கடந்த ஒரு மே ஜூனில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 330லேருந்து 350% வரைக்கும் அவங்களோட சைனாவில் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் மட்டும் அதிகமாக இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நம்ம வந்து உக்ரைன் அதிபர் கூட வந்து ஒரு டீல் ஒன்று பண்ணார் நம்ம ட்ரம்ப் அவர்கள். எதுக்கு இந்த முக்கியமான டீல் பண்ணார் அப்படின்னா, நாங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ஆயுதம் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களுடைய நாட்டில் பாதி இதை வந்து இந்த மைனிங் அண்ட் மினரல்ஸை வந்து எடுக்கிற வேலையை வந்து நாங்கள் தான் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க எழுதி வாங்கிட்டார். ஸோ உக்ரைன் அதிபர்கிட்ட எழுதி வாங்கிட்டார். யாரெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணாலும் கிட்டத்தட்ட அவங்க நாட்டை பாதி எல்லாமே எழுதி கொடுக்குறது உக்ரைன் அதிபர் அந்த மாதிரி நிலைமையில் வந்துட்டார். எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கார். அதில் அமெரிக்காவுக்கு பாதி எழுதி கொடுத்தாரு. ரஷ்யா வந்து ஆல்ரெடி அவங்க இடத்த பாதி பிடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாம் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உக்ரைனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்ககிட்ட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. எப்போ வந்து சண்டை நிற்கவும் அவங்கெல்லாம் உள்ளே வந்து கிட்டத்தட்ட உக்ரைனை வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க உக்ரைனில். ஸோ இதெல்லாம் வந்து நடக்க போகிறது இதெல்லாம். ஸோ இந்த பொருட்கள்லாம் அவருக்கு தேவைன்னு சைனா வந்து ஆதரித்து திரும்ப ஒரு 90 நாளைக்கு வந்து அவர் வந்து இந்த டாரிஃபை வந்து தள்ளி வச்சுருக்காரு. இந்தியா கூட வந்து சண்டை போடுற மாதிரி வந்து சைனா வந்து இந்தியா வந்து எதிரி நாடை வந்து பார்க்குது. ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து நம்ம எதிரியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 50% டாரிஃப் போட்டு நம்மளை வந்து நம்மகிட்ட கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. சைனா கூட வந்து இப்போ வந்து அது இல்லாமல் வந்து அவர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்லாம் வந்து டீல் சில கண்ட்ரிஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சரிப்பட்டு வந்தது அப்படின்னா திரும்ப வந்து பழைய குருடி கதவை துரடின்ற மாதிரி திரும்ப சைனா கூட வந்து சண்டை திரும்பலாம். இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வேறு எங்கேயாவது அதிகமாக கிடச்சிதுன்னா சைனாவை வந்து திரும்ப வந்து நான் 135% தாரி போடுவேன், 150 தாரி போடுவேன், சைனா கூட மலுக்கட்ட ஆரம்பிச்சிருவார். எப்போ வேணால் அவர் யூட்டன் அடிக்கலாம். அதேமாதிரி இந்தியா கூட எதிராக வந்து போட்டிருக்க இந்த இதுவும் வந்து பெரிய யூட்டன் அடிக்கிறது, எப்போ வேணால் யூட்டன் அடிக்கிற வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி 15ஆம் தேதி அன்றைக்கி ரஷ்யா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சந்தித்து உக்ரைனில் நடக்கிற போரை வந்து நிறுத்துறதுக்காக பேச போகிறாங்க. ஸோ அது வந்து பாசிட்டிவாக முடியுமான்னு தெரியல. அது பாசிட்டிவாக முடிஞ்சால் அதுவும் ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதேமாதிரி அந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டது அப்படின்னா அது இந்தியாவுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த போட்டிருக்க தாரிஃபில் ஒரு 25% வந்து திரும்ப வந்து தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடனே நான் தான் வந்து போரை நிப்பாட்டிட்டேன், ஸோ அதனால் வந்து 25% வந்து தாரிஃப் வந்து இந்தியாவுக்கு நான் கட் பண்ணுறேன்னு சொல்லி எப்போ வேணால் யூட்டன் அடிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். அவர் வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து இது ட்ரம்ப்புக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருமே வந்து பெரிய அமெரிக்காவில் செனட்டில் இருக்கவங்க அமெரிக்க மக்கள் கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுக்கு எதிராக போட்ட தாரிஃபுக்கு வந்து அவங்களுக்கே வந்து பெரிய இதுவாக இருக்குது, எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. இதை வந்து பெருசாக வெளியில் காட்டிக்க மாட்டார். நான் சண்டை நிப்பாட்டினா அதனால் உனக்கு 25% தாரிஃப் நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேணால் நிப்பாட்டலாமே தவிர அவர் வந்து அதை வெளியே காட்டிக்க மாட்டார். அதேமாதிரி ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னா 2 மெயின் போர்டு ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்குது. ரீகல் ரிசோர்ஸஸ்ன்ற ஒரு ஐபிஓவும் ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி அப்படின்ற ஒரு ஐபிஓவும், அது இல்லாமல் 2 எஸ்எம்இ ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்குது. மகேந்திரா ரிலேட்டஸ் எஸ்எம்இ ஐபிஓ, ஐசோடெக்ஸ் பப்ளிஷிங் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்குது. இதில் 2 ஐபிஓவில் வந்து ரீகல் ரிசோர்ஸஸ் அப்படின்ற ஐபிஓ வந்து $102 மார்க்கெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. $306 கோடி ஐபிஓ நேற்று ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கும் நாளைக்கும் வந்து அந்த ஐபிஓ வந்து புக் புக் பண்ணலாம். இதுக்கு வந்து $102 அப்படிங்கும்போது மார்க்கெட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு $25 ஒரு $30 இருக்குது. க்ரீ மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. நல்ல கம்பெனியும் கூட ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லாம் பரவாயில்லாமல் இருக்குது, ரொம்ப மோசம் சொல்கிற அளவு இல்லை. ஸோ அது மாதிரி அவங்க வந்து இந்த மக்காச்சோளத்தை அரைச்சி மாவாக்கி சேல்ஸ் பண்ணுறதுனால அந்த அவங்க ஃபுட் அதாவது என்ன எஃப்எம்சிஜி லைனில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு வந்து தேவைகளும் அதிகமாக இருக்கும். ஸோ வளரும்போது அதனால் வந்து இந்த எஃப்எம்சிஜியோட இது வந்து ப்ராஸ்பெக்ட் நல்லாயிருக்குன்னு தோணுது. $25 $30 வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்தால் வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இது யாரும் புக் பண்ணுறாங்க புக் பண்ணலாம், ஓரளவு ப்ராஃபிட் இருக்குது. $100 தான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்தும்போது கிட்டத்தட்ட வந்து 25% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்தா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தானே. அது ஒரு லாட்டுக்கு $2,500 ஒரு $3,750 வரைக்கும் கிடைக்கக்கூடிய, நான் அதிகமாக போச்சுன்னா ஒரு 5,000 கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புக் பண்ணலாம். அப்கமிங் ஐபிஓவில் வந்து பார்க்கும்போது 19ஆம் தேதி 21ஆம் தேதி ஒரு ஐபிஓ வந்து ஸ்ரீஜி ஷிப்பிங் குளோபல் ஐபிஓன்னு ஒன்று வருது. அதே மாதிரி பட்டேல் ரீட்டைல் அப்படின்ற ஒரு ஐபிஓ 19ஆம் 21ஆம் தேதி வரைக்கும். விக்ரம் சோலார் அப்படின்ற ஒரு ஐபிஓ வந்து 19ஆம் 21ஆம் தேதி வரைக்கும் வருது. ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் ஐபிஓ.
இதில் இந்த 3 ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஐபிஓ நல்லாயிருக்குன்னு தோணுது. பார்க்குறேன், நான் வரும்போது சொல்கிறேன். அதேமாதிரி நேற்று ஒரு ஐபிஓ லிஸ்ட் ஆச்சு. 70 ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 110 ரூபாய்க்கு வரைக்கும் லிஸ்ட் ஆச்சு. ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ஐபிஓ கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கு வந்து 110 ரூபா லிஸ்ட் ஆச்சு. 40 ரூபா வந்து ஒரு லாட்டுக்கு ஒரு இதுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு லாட் போட்டவங்களுக்கு ஒரு 6000 7,500 வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அந்த ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதுக்கு. நல்லா ஒரு 300% கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் ஆன ஐபிஓ வராது ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது. ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் இருந்தது. அதேமாதிரி நல்ல ஒரு அமௌண்ட்டு லிஸ்ட்டும் ஆச்சு. மார்க்கெட்டில் நேற்று கொண்டு நிறைய பங்குகள் வந்து இறக்கத்தில் இருந்தது. நல்ல பங்குகள்லாம் ஒரு கவனித்து வாங்குங்க. ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.